வணக்கம். நான் சைதே மீனா பேசுகிறேன். நான் மின் மிந்திக்கு முன்னாடிக்கு வந்து எங்கே பார்த்தாலும் எம்ஜிஆர் பாட்டு ரொம்ப கேட்குற மாதிரி இருக்குது. ரொம்ப கேட்குது எம்ஜிஆர் பாட்டு. வந்து என்னென்னா, எனக்கு ஒரு 8-9 வயசு இருக்குது சொல்ல. நாங்கள் சைதாப்பேட்டையில் இருந்தோம். அப்போ என்னென்னா, எல்லாருமே சேர்ந்து இந்த நூர்ஜஹான் தேட்ரு சைதாப்பேட்டில் இருந்தது. நூர்ஜஹான் தேட்ரு, நேஷ்னல் தேட்ரு, எல்லாத்துக்கும் எம்ஜிஆர் படம் போட்டால் ஜனங்க எல்லாம் கட்டு சோறு கட்டாத குறைய கிளம்பி போவோம். அவ்வளோ ஜனம் சேர்ந்து போவோம். சொந்தக்காரங்க ஜனங்க அங்கே எங்களுக்கு ரொம்ப இருந்தது. எல்லோரும் சேர்ந்து போவோம். பல வந்து அங்கே வந்து சைதாப்பேட்டில் ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பித்தாங்க. ரசிகர் மன்றம் தான், கட்சியெல்லாம் கிடையாது. ரசிகர் மன்றம் ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து என்னை கூப்பிட்டு வந்து, நான் நல்ல படம் எறிவேன், என்னை கூப்பிட்டு வந்து கோலம் போடுன்னு சொன்னாங்க. நான் அப்படி எம்ஜிஆர் படத்தை வரைஞ்சி வச்சுட்டேன். சூப்பராக இருந்தது. இப்படி வந்து இந்த அவர் பாட்டு, இந்த தத்துவ பாடல், கொள்கை பாடல், இதெல்லாமே நம்ம வந்து கேட்டு தான் வளர்ந்துக்கிறோம். இப்போ கூட அந்த மொபைல்லலாம் பார்த்தா எதில் பார்த்தாலும் அவர் பாட்டையே சொல்லி காமிக்கிறாங்க, அல்ல பாடி காமிக்கிறாங்க. டூயட்டில் கூட அது வந்து கொள்கை இது மாதிரி இருக்கும். மக்களுக்கு என்ன செய்யணுன்றது ஒரு பாட்டு பானுமதி அம்மாவும் அவரும் நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து, சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமையே நடத்தி கம்மா கரைய வசதி கட்டி கரும்பு கொல்லையில் வாய்க்கா வெட்டி சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல் விளைஞ்சிருக்கு, வரப்பும் உள்ள மறைஞ்சிருக்கு, அடக்காடு விளைஞ்சுன்னா மச்சான் நமக்கு கையுங்காலம் தான் மிச்சம் அப்படின்னு பானுமதி பாடுவாங்க. அதுக்கு அவர் பாடுவார். எனக்கு லைன் எல்லாம் மறந்து போச்சு, வார்த்தை எல்லாமே மறந்துடுச்சு. வயசு கோளாறு, வார்த்தையெல்லாம் மறந்துடுச்சு. மண்ணை பொழந்து சுரங்க வெட்டி பொன்னை எடுக்க கனிகள் வெட்டி மதில் வச்சு மாளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்தை எடுத்த தொழிலாளர் வாழ்க்கையிலே பட்டத்துயரினி மாறும் ரொம்ப கிட்டனே இருங்குது நேரம் ஆன்னு பாடுவார். இன்னும் கூட சொல்ல வரும் அந்த பாட்டில். அதுக்கு நானே போட போகிறேன் சட்டம், பொதுவில் நன்மை புரிந்திடும் திட்டம், நடுவளம் பெரும் திட்டம். இந்த மாதிரி டூயட்டில் கூட அந்த அவருடைய எண்ணங்களை சொல்கிற மாதிரியான பாட்டு தான் வரும். இதெல்லாம் பார்த்து கேட்டு தானே நம்ம அவர் மனசில் வந்து அவரோட ஒரு பிம்பம் வந்து நம்ம மனசில் அப்படியே பதிஞ்சு போச்சு. அவர்னா இதுதான், இவர் அப்படிதான் அப்படின்ற மாதிரியான பிம்பம் அப்படியே பதிஞ்சு போச்சு. அவர் அவரை பெறாத தாய்மாருங்க, அவரோட ரசிகர்கள்னு சொல்கிறத விட பக்தர்கள்னே சொல்லலாம். ஏன்னா அவர் தெய்வமாக தான் அவங்க நினைக்கிறாங்க. அவருடைய ரசிகர்கள், பக்தர்கள் அந்த எல்லாம் இவ்வளோ காலத்துக்கு அப்புறமும் இப்படி நினச்சின்னு இருக்கிறாங்கன்னா அது இன்னும் மந்திரம் மாயான்னு தெரியல. அதான் காலத்தால் அழியாத ஒரு காவியமானவன் தான். காவியமானவன் நீ, காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீன்னு ஒரு பாட்டே இருக்குது. அது சூப்பரான பாட்டு. அது வந்து யார் தான் அரசியலுக்கு வந்தாலும் சரி, சினிமாவிலேருந்து வந்தாலும் சரி, எப்படி இருந்து வந்தாலும் சரி, அவர் போன அடி சுவடுகளை பின்னாடி போகலாமே தவிர அவர் சுவடு மேலே காலை அவர் விட்டுட்டு போன சுவடை மிதித்து அவர் இல்லை நான் தான் அப்படின்ற ஒரு இது மட்டும் யாராலையுமே செய்ய முடியாது. நான் சொல்கிறது வந்து யாராலையுமே அவராக ஆகவே முடியாது. இனிமேல் எவ்வளோதான் இது பண்ணாலும் அவர் சோடுக்கு பின்னால் போய் அவர் போன தூரத்தில் பாதி தான் ஆக முடியும். அவர் அடைஞ்ச இடத்த யாராலையும் அடையவே முடியாது.
அந்த அளவுக்கு அவர் அழுத்தமாக அப்படியே பதிஞ்சிட்டார் மனசுலெல்லாம் சொல்லலாம்.